ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து நலங்குக்கு வந்து நம்ம வந்து டிஃபனுக்கு தான் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி வந்து டிஃபனுக்கு என்ன செய்ய போகிறோம்னா பூரியும் சென்னா மசாலாவும் தான் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் காஃபி, அதுக்கப்புறம் சைடில் ஏதாவது ஒன்று ஸ்வீட் வந்தாலும் வரலாம். அதனால் அது வரப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சென்னா மசாலாவுக்கு வந்து சென்னா வந்து வேக வச்சுட்டாங்க. ஒரே ஒரு விசில் வைக்கணும். கடுக்குன்னு இது வந்து மளிகை ஜாமான் வந்து வாங்கிட்டு வந்துருக்காங்க. என்னன்னா சாயந்தரம் சமையல் பண்ணுறோம். எப்போ மளிகை ஜாமான் வெள்ளம் போட்டு யார் கட்டுறது? அம்மா சேமியா இருக்கு. கிராம்பு பட்டை மட்டும் தான் இருக்கு. போதும், ஒரு விசில் போதும். இந்த மரத்துல இருந்து இளநீ வந்திருக்கு நம்மளுக்கு. அக்கா பையன் மணி உங்களுக்கு தெரியும். எப்படி வெட்டுறாங்க? கிட்ட நிற்க கூடாது, கத்தி வேற எடுத்துறா. எப்படி வெட்ட தெரியுமா? மலேசியாவில் வெட்டுற மாதிரி வெட்டுறோம் கூட. அப்படியே தமிழ்நாடு அம்மா சாப்பிடுவாங்க. சேமியா போடக்கூடாது, வெறும் இந்த பாருங்க, இதுல வைங்க. இதுலயா? இதுதான் கரெக்டா இருக்கும். அப்ப இது பஸ்ல வச்சுக்கலாம். சரி, அப்ப அதுல வைங்க. வெங்காயம், தக்காளி, சென்னா எல்லாம் சேர்த்தால 3-4 கிலோக்கு மேல வரும். சரி சரி. இதான் சேமியான்னு இருக்குது. இது என்னமா இப்படி இருக்குது? இதை வாங்கி நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ரெண்டாவது ஏற்றிக்கா ஸ்டவ்ல. அடுத்த வேலை இது செய்யணும். இதோட வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான். கடையில் உப்பு போட்டு வேக வைக்கலாம்ல? போட்டிருக்கீங்களா? தெரியணும்ல. இந்த மாதிரி வதக்கிறது, பக்குவமாக வதக்கிறது. இந்த வெங்காய தக்காளிலாம் வந்து நல்லா வதக்கணும்னு சொல்கிறதுலாம் வந்து எங்கள் பெரிய மாமா தான். இந்த வெங்காய தக்காளி வதக்கிறது தான் வந்து அந்த ஃபுட்டோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். அடி மட்டும் பிடிச்சிடக்கூடாது. எக்காரணத்தை கொண்டா அடியில் பிடிச்சிடக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் உள்ள முந்திரியா? அதுக்கு என்ன டைம் இருக்கு? இல்லை, அரைச்சி வச்சுட்டா கிரேவி ரெடி ஆகிடும் டக்குன்னு. எது வேக வேண்டியது போட்டு மசாலா போட்டு கிரேவி ஆகிடும். தனியாத்தூள், மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், 3 கிலோ வெங்காயம், 2 கிலோ தக்காளி, இஞ்சி பூண்டு 1/2 கிலோ. அதுக்கப்புறம் மீதி மசாலாலாம் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு போட்டுக்கலாம். இப்படியே சாப்பிடலாம்ல? கொஞ்சம் நேரம் ஆகுமாம்மா? கொஞ்ச நேரம் ஆகுமே. நான் வந்து கல்யாணத்துக்கு வர ரெடி ஆகிட்டு தண்ணி ஊற்றுறது தேங்காய் முருங்கை போட்டணும். போதும். சென்னா மசாலா ரெடி பண்ணி மசாலா போட்டோம். சென்னா மசாலா போட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிக்கலாம். தேங்காய் ஊற்றணும். கொதிக்குது. தண்ணியில் எடுத்து தானே பார்த்தேன். எடுத்து பார்த்தேன். தேங்காய் எடுக்கலையா? வீட்டிலனா நம்ம ஒரு தேங்காய் கூட எடுக்க மாட்டோம். வீட்டுக்காரர் எடுத்து கொடுப்பாங்க.
தேங்காய் ஊற்றணும்னா கரெக்டாக ஆயிடும். ஆய் கட்டு தொண்டையில கூட இறங்கிருக்கு. உருளைக்கிழங்கு அவிச்சிருக்கோம். உருளைக்கிழங்கு எடுத்து பெசல்னா மாதிரி அந்த சென்னா மசாலாவில் போட்டோன்னா வேலை முடியும். சென்னா மசாலா பேக்கெட் போடணும். நம்ம வந்து வீட்டுக்கு செய்யும்போது இது போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் போட்டால் நல்லாயிருக்கும். போட்டால் நல்லா எல்லாம் வாசனைக்கு என்னென்ன ஹெல்பிங் மாவு ஒரு 10 பாக்கெட் வாங்கிட்டா பூரிக்கு ஒரு 2 இட்லி வைக்கலாம். ஒரு இட்லி ஊத்தோம்னா சாப்பிட்ட நேரத்துக்கு டக்கு டக்குன்னு ஆயிடும். இட்லி 2 வச்சுட்டு இது இல்லாம இப்ப இன்னொரு தகவல் வெங்கம்பாக்கத்துல இருந்து ஒரு சீர் வருது. அதை நான் சொல்லிடுறேன். அப்ப இட்லி ஊத்தி ஆகும். இட்லி ஊற்றிடும். இப்போ இட்லி ஊற்றிட்டு சென்னா இருக்கு சட்னி கார சட்னி ஒரு கார சட்னி மட்டும் வச்சிடலாம். தேங்காய் சட்னி கார சட்னி என்ன வாங்கணும் சொல்லுங்க, நான் வாங்கி வந்துடுறேன். நீ போய் மாமா வாங்கி வர்ற சொல்லு. 100 இலை வாங்கி வந்துட்டேன். இப்போ நான் 100 இலை வாங்கி வந்துட்டேன். மாலை வாங்கி வரலாமா? மாலை நான் ஒன்று வாங்கிட்டேன். வாங்கி வச்சு பார்த்து தேங்காய் ஊற்றணும். தண்ணி ஊற்றி அலங்கி பூரி எப்போ சுட்டுருக்கா? பூரி லாஸ்டா வச்சுக்கலாமா? ஆமாம். இதான் நான் மாவு மொத்தமே இல்லை இருக்கு. ஏன் பயப்படுறது? அது நல்லா நிறைய செய்யணும் எனக்கு. அதுதான் குறைவா இருக்குது. நிறையா இருக்கு. இன்னும் செவக்கும். சரி மணி கூட போயிடுச்சாமே. இது ஒரு கொலுசு கேட்டது. ஆ நான் கடையில் போய் எடுத்துட்டு சொல்லு, நான் அமௌண்ட் அனுப்பிச்சு விட்டேன். என்ன போச்சு வெள்ளியா? எதுக்கு சேட்டு கல்லையா? நீ ஏன்ட்ட சொல்றத நான் எடுத்துட்டு வந்திருப்பேனே. நான் சரி மணி வாங்கி தரேன்னு சொன்னான். நான் எவ்வளோன்னு சொல்ல அனுப்பிச்சு விட்டேன். என் கொலுசு தான் போட்டு போயிருக்குது. அது கொலுசு திடீர்னு வந்து கொலுசு ஆசை வந்துச்சு. பாரு ராஜி எல்லாத்தையும் பிரிச்சுடாதான் நான் சொல்ல மாட்டேன். பத்திரமா இருக்கணும் கவரை. காலையில எழுந்தலேருந்து பம்பர மாதிரி சுத்தின்னு இருக்கிறேன். நான் வெளியே போய் எல்லாம் பர்ச்சேசிங்லாம் முடிச்சு ஐயர் ஜாமான் வாங்கிட்டு கல்யாண பணம் எடுத்துட்டு அப்புறம் பூ பழம் எல்லாம் வாங்கினேன். கடைக்கு வந்து என் தங்கச்சிக்கு எல்லாம் வேலை செய்கிறாளுங்க. அவளுங்களுக்கு ஹெல்ப் பண்ணேன். இந்தா எவ்வளோ தரணும்னு கேட்குறேன். நிறைய வாங்க. கிரைண்டர் வந்து சின்ன கிரைண்டரு, சட்டி வந்து நிறைய அரைச்சிடும். அதனால தான் வந்து பக்கத்துலேயே இருக்கிறேன். பொங்கிடக்கூடாது. ருசியாக இருக்கா? இது வித்தியாசமாக டேஸ்ட் நல்லா இருக்கு. இது வச்சாலே அவ்வளோ விரும்பி விரும்பி சாப்பிடுவோம். பரோட்டா மாஸ்டரா? தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, இந்த மாதிரி தாளிச்சோம்னா நம்ம சட்னி வந்து டேஸ்டாக இருக்கும்.
காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்காங்க. நான் வலசரவாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். வலசரவாக்கம் இங்கே தான் இருக்குது. மாமா என்ன வைக்க வேண்டாது பூரி வைக்கிறேன். க்ளீனாக சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கு, க்ளீனாக சாப்பிட்டாங்க. நான் மாற்றி மாற்றி செஞ்சோம். ரைஸ் ஒரு நாள், சாப்பாடு, வடை பாயசம், விரிஞ்சி, இட்லி, கிச்சடி, சட்னி, கேசரி. இன்னைக்கு சாப்பாடு எப்படி இருந்தது? எங்கள் வரலட்சுமி செஞ்சாங்க. அச்சோ, அது ஏற்கனவே பிரைட் ஆகிட்டாங்க. எங்கள் அக்கா ரொம்ப ஸ்பீடு சமையலியா. எங்கள் அக்காவும் எங்கள் தங்கச்சி தான் இது நல்லா பண்ணது. நான் வரதுக்குள்ளே சென்னைனாலும் பண்ணிட்டாங்க. இந்த ஐடியா விட்டு எங்கள் அக்கா தான் பூரி சென்னை போட்டுருந்தேன். நாளைக்கு என்ன டிஃபன் தான் தெரியல. நாளைக்கு என்ன டிஃபனு? விரிஞ்சா விரிஞ்சா போட பாருங்க. சரி பார்த்து. ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருந்தீங்க, நீ வந்து பிரிஞ்சு வேற ஊர்ல நல்லா தான் ஒன்னா அந்த அம்மா பண்ணாங்க. காவேரி வாங்க, நீங்க வாங்க. பார்த்தோம் சும்மா மார்க்கெட்டு கிட்ட போவோம். ஏம்மா என்ன வேணா? போயிட்டோம். சரி. சரி சரி. ஊற்றலாம், சென்னா ஊற்றலாம். நாங்கள் நடுங்கு வச்ச இடத்துல ஒருத்த கூட காணோம். கதவு திறந்துருக்கு, தட்டெல்லாம் வெளியில இருக்கு. என்ன நேரம் இருக்கும் அப்போ? நாலு தேய்க்கணுமா? நாங்கள் இதெல்லாம் வீட்டுக்கு மட்டும்தான். 5 கிலோ போடுங்கன்னாங்க. ஆள் வராங்க. இன்னும் வருவாங்களாண்ணா? இல்லை, இது இன்னைக்கு கம்மி தான். என்ன வச்சு வீட்டுக்கு பண்றதுக்கு அப்படி பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பண்ண முடியும். சென்னா சூப்பர். அம்மா சென்னா சும்மாவா சூப்பராக சரியா? பூரி கூட வைக்கலாம். சித்தி 4 பூரி இருக்குதுல்ல? என் தங்க தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அங்க வைங்க. எல்லாருக்கும் புஷ் தான் வேணும். வாடா வாங்க வாடா. அவன் எப்போ வரான்றான்? எப்போ பாரு அம்மா முன்னாடியே போயிட்டு இருக்கான்.